போயிட்டு ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட வந்திருக்கோம். மணி 4 ஆகுது. 4 மணிக்கு அவங்க லஞ்சு சாப்பிட சமைப்பச்சு கிரவுண்டில் இருக்கும்போதெல்லாம் அவங்களுக்கும் ரொம்ப நேரம் பசிக்குது. அதனால தான் வந்தோம். காலையிலேருந்து அப்படியே தான் உட்காந்துருக்கோம். தண்ணி வண்டியில 8 மணிக்கு வந்து இப்போ 4 மணி ஆகுது. இப்போ சாப்பிட்றேன். என்ன சாப்பிட போகிறீங்க? நான் வந்து ஃப்ரைட் வெஜ் பிரியாணி. இப்போ எங்களுக்கு வந்து என்ன வந்துருக்குன்னா கோபி மஞ்சூரியன் தான் நம்ம ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்துருக்காரு. நெக்ஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்து இதை நம்ம கடு கையாலே சாப்பிடலாம். எப்படி இருப்பா? நம்ம கடையில் வாங்கல பக்கோடா காலிஃப்ளவர் பக்கோடா அந்த மாதிரி இது எனக்கு காலிஃப்ளவர் பிளாக் சும்மா காலிஃப்ளவர் பக்கோடா கடையில் வாங்கின மாதிரி அவ்வளோ நல்ல அடுத்தது என்ன வந்துருக்கு பார்த்தீங்கன்னா பன்னீர் டிக்கா வந்துருக்கு. பன்னீர் டிக்காக்கு எவ்வளோ பெருசாக போட்டுருக்காங்க. நல்லா சுருண்டை ஊற்றுவோம். நல்ல பாய் கழிப்பாங்க. நல்லா இருக்கும். சும்மா ஸ்பாஞ்சியாக செமையாக இருக்கும். செமையாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை வந்து கடைக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்க. எந்த ஹோட்டல் வந்திருக்கீங்க? சுப்ரபாதம் எந்த இடத்துல இருக்கு? மனசரவாக்கத்தில் இருக்கு. சுப்ரபாதம்னு சொல்லி ஒரு கடை இருக்கு. அந்த கடை ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் என்ன வந்திருக்குன்னா பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் வந்துருக்கு. இது ட்ரை பண்ணி ஃபஸ்ட்டு பன்னீர் மட்டும்தான் அது பண்ணி நல்லா இருக்கா? ரைஸ் ஃப்ரைட் ரைஸ் வந்து நார்மலாக ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. இதையும் சேர்த்து சாப்பிட்றதுனால கொஞ்சம் ஏதோ ஒரு டிஃப்ரெண்டாக இருக்குது. நல்லா இருக்கணும் ஃப்ரைட் ரைஸ். நெக்ஸ்ட்டு இப்போ நம்மளுக்கு வெஜிடேபிள் பிரியாணி வந்துருக்கு. டேஸ்ட் பண்ணிகிட்டே எப்படி இருக்குன்னு சாப்பிட்டோம். இப்போ நானும் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். ரொம்ப சூடாக இருக்குது. வித்தியாசமாக நல்லா இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக நீங்களும் அதனால இங்கே வந்து ட்ரை பண்ணி இது வந்து எனக்கு எப்படி தெரியுதுன்னா நார்மல் ரைஸ் தான். பிரியாணியில் பட்டாணி டேஸ்ட் வந்து தெரியுற மாதிரி ஒரு மாதிரி நல்லா தெரியுற மாதிரி நல்லா இருக்கு. எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. நாங்கள் சாப்பிட்டு முடிச்சாச்சு. எப்படியோ ஒரு வழியே சாப்பிட்டாச்சு. இதுவே நாங்கள் முக்கிய தான் சாப்பிட்டோம். அதனால டெசர்ட் எதுவும் வாங்கலை. டெசர்ட் வாங்கலான்னு தான் பார்த்தோம் ஃபஸ்ட்டே. அதுக்கப்புறம் சாப்பிட முடியல. எப்படியோ சாப்பிட்டாச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. இந்த கோபி மஞ்சூரியன் அதுதான் வித்தியாசமாக எனக்கு வந்து கோபி மஞ்சூரியன் தான் ஒரு மாதிரி உப்பு இல்லாமல் ஒரு மாதிரி இருந்துச்சு. அதுதான் கொஞ்சம் நல்லா இல்லை. அதுதான் எனக்கு பிடிக்கும். மீதி எல்லாமே எனக்கு வந்து கோபி மஞ்சூரியன் வந்து ஆவரேஜாக இருந்துச்சு. எனக்கு வந்து இந்த பன்னீர் டிக்கா வச்சும் ஓரளவு வருதுன்னு சொல்லலாம்.
ஓகே. நீங்களும் ஒரு நாள் வந்து ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு எந்த ஹோட்டல்? கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து சுப்ரபாதம். சுப்ரபாதம். வலசவாக்கம். பேர் வந்து சுப்ரபாதம் வலசவாக்கத்தில் இருக்குது. நீங்களும் ஒரு நாள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க.